அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடனாக ஊருக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. காலையில் தான் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணோம் போயிட்டு வரணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஊருக்கு கிளம்பலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா ஊருக்கு கிளம்பணும்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். சடன் பிளானுன்றனால வீட்டில் இருக்கிறதுலே கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா தான் இந்த பிளான் பண்ணோம். காலையில் தான் வந்துட்டு ஊருக்கு போகணுன்னு டிசைட் பண்ணோம். எப்படி சொல்கிறது, சடனாக ஊருக்கு போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஊரில். அஃப்ரீன் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை நீயும் வா யாசு அப்படின்னு சொன்னாங்களா, சரி போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும், அதுதான் பெரிய ஜாபே. நம்ம அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கணும்ல. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அம்மா கிட்ட. பாப்பா வந்துட்டு இன்னும் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணலையா, அதனால் வந்துட்டு அவங்கள எங்கே போனாலும் கூட்டிகிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், பாப்பா விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒரு நாள் ட்ராவல் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம வந்துட்டு அம்மா கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எதுவும் அதிசயமாக மேடம் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம்லாம் அவ்வளோ இஷ்டம் இருக்காது, அதனால் நான் இருந்துக்கிறேம்மா. இதுவே நம்ம கேரளாவுக்கு போகிறோன்னு சொல்லுவீங்களா, ஃபஸ்ட்டு பேக்கை தூக்குறதே நம்ம அஃப்ரீன் பாப்பாவை தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னாலே நான் வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல சாப்பாடு வச்சுருக்கேன். அம்மா வந்துட்டு கொஞ்சம் ரசம் கொடுத்தாங்களா, அதை வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் வேலையை முடிச்சுட்டு கடகடன்னு கிளம்ப வேண்டியதுதான். பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மேடம் அங்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அஃப்ரா குட்டி. நம்ம ஒரு நாள் போனாலும் 2 நாள் போனாலுமே பாப்பாவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எப்போயுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும்ல, அதனால் அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் லெசன்ஸ் எல்லாம் படிக்க வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதனால் பாப்பா வந்துட்டு படிக்க சொல்லிகிட்டு இருந்தேன். மேடமையும் குளிக்க வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அஃப்ரீன் பாப்பா விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாளே ரிட்டர்ன் வந்துடுவோமா, சரி எதுக்குன்னு சொல்லிட்டு. அவளும் மேரேஜ் அவ்வளோ விரும்ப மாட்டா. இதுவே கேரளாவுக்கு போகிறோன்னு சொன்னேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு கிளம்பிடுவா. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கணும். இந்த மாதிரி நானும் இருந்திருக்கேன் சின்ன பிள்ளையில். அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாட்ச் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா, சரி இன்றைக்கி வாங்கி கொடுத்துருவோம் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் ஏதோ செட் பண்ணுறதுன்னு சொல்லி பசில்ஸுன்னு இருக்கும்ல, அதுவும் வாங்கி கேட்டிருந்தா, அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. இன்றைக்கி அஃப்ரீன் காட்டில் மழை தான். என்னதான் இருந்தாலும் பாப்பா விட்டு போகிறது ஒரு மாதிரி இருக்கும்ல, அவளுக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பியாக வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்தாச்சு. அஃப்ரீன் அத்தாவும் வந்துட்டாங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். அஃப்ரா குட்டியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதுதான். மேடம் வந்துட்டு விளையாட வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் டிக்கெட் போட்டிருக்கோமா, அப்படியே ஒரு ரேபிடோ புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்பியாச்சு. அப்படியே ஊருக்கு போக வேண்டியது தான். இது பற்றியாக பார்க்கில் எப்படி லைட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கு, அது பார்க் தான். இப்போதானே போயிட்டு இருந்தோம். அது மலர் கண்காட்சி, ரெண்டுமே பார்க்கு தான். அதை எடுத்துட்டாங்க. இப்போ இங்கிட்டு தான் வச்சிருந்தாங்க. செம்போலி பொங்கால தான் மலர் கண்காட்சி வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டாங்க. ஆமா, அப்படி தேர்றியா? தேர்றலாமா? நாளைக்கு வந்துருவோம். நம்ம போயிட்டு அக்கா கிட்ட வந்துருவோம். சரி, அஃபி கூப்பிடு வரல பாப்போம். தேர்றியடி தங்கம். அம்மாடி வாச மலர். நம்ம அஃப்ரா பாப்பாவும் பார்த்திங்கன்னா அஃப்ரீனை தேடிட்டே இருந்தா. அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா பஸ்ஸும் வந்துருச்சு. உட்காரு. என்னடா பண்ற? ஆமாத்திட்டியாம்மா, கரண்ட் பில் வேஸ்ட் ஆகுது புள்ள ஃபீல் பண்ணுது. கரண்ட் இல்லையாம்மா? அம்மாடி. அஃபி கூப்பிடுமா. அஃபி எப்படி தேடுறாள் அப்படின்னு. அக்கா தேடுறியா? அக்கா எந்த கண்ணு தேடுது? எந்த கண்ணு? அஃபிக்கு தேடுறியாம்மா? படுத்துக்கோமா, ஜூஜு படுத்துக்கோமா. சீட்டு வேறு மேலே போட்டுட்டாங்களா. நம்ம அஃப்ரா குட்டி வச்சு சமாளிக்கிறதுக்கு ஒரு வழியாயிருச்சு. நம்ம இருந்தால் கொஞ்ச நேரம் 2 பேர் விளையாண்டுட்ருப்பாங்க, பெருசாக எதுவும் தெரியாது. ஒரு வழியாக சமாளித்து மேடமை தூங்க வச்சாச்சு. அப்போ கூட பாருங்களேன், தூக்கத்தில் கூட இங்கிட்டு உருள்றது அங்கிட்டு உருள்றது இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தா. எப்படியோ நைட்டு பொழுதே கழிச்சாச்சு. காலையில் விடிஞ்சும் போச்சு. நம்ம கம்பத்துக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போகணுன்னு வைங்களேன், ரீச் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆட்டோவில் போகணும். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 மினிட்ஸ்லேயே போயிடலாம். காலையிலே பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு.
கம்பம் சொல்லவா வேணும், தேனி கம்பம் அது எல்லாமே எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இந்த மந்த்து டிசம்பர் மந்த்தெல்லாம் செம்ம மிஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே வந்துட்டு ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு வந்துட்டு கடகடன்னு கல்யாணத்துக்கு கிளம்பணும்ல, அதனால் வந்துட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இவன் பார்த்திங்கன்னா வீரரோட தங்கச்சி பையன். இங்கே வாங்க இங்கே வாங்க மச்சான் வண்டியா என்ன கிளம்பிட்டியா? அழகாக்கா கேளு. அழகா இருக்கு அழகா இருக்கு. வேணாம் வேணாம் இங்க வா. அப்புறமா இங்க பாருங்க திரும்புங்க. குட்டீஸ் எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படி நம்ம மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம சென்னையிலேருந்து போகணும், ஒரு நாள் ரிட்டர்ன் வரணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எல்லா குட்டீஸும் இருக்காங்கல்ல, நம்ம அப்படி நம்ம மட்டும் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தான் எல்லாமே இருப்பாங்கல்ல. நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுவோம், இருந்தாலும் அவங்க ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கோம்ல. அதே மாதிரி தான் எல்லோரும் கிளம்பிக்க ஒரு வழியாக ஒரு 11:30 போல் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ரிலேட்டிவ் மேரேஜில், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்ல, அதனால் கிளம்பிட்டு நானும் அஃப்ரீன் தான் அஃப்ரா குட்டி 3 பேர் பைக்கில் தான் போக போகிறோம். யார் அது? ஏய் தட்டக்கூடாது, இந்த தெரியல அக்கா. கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்பெஷல் வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி, தால்ச்சா பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் பக்கோடா, தயிர் ரைத்தா எல்லாமே வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ரசம் சாதமும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கூட்டத்தெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு. எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தோமா மேரேஜ்க்கு, அதனால் எல்லோரும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. என்னை விட அஃப்ரீன் பாப்பாவை தான் நிறைய பேர் கேட்டு வந்தாங்க, ஏம்மா பிள்ளைய போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அப்படியே வர வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டியை தூங்க வச்சாச்சு. ரொம்ப டயர்டாக இருப்பாள். காலையில் வந்தோடனே அப்படியே கிளம்பி போயிட்டோம். அப்படியே என்னோட மச்சி பார்த்திங்கன்னா சுட சுட டீ போட்டு குடித்தாங்க. அதையும் குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் அஃப்ரீனத்தா அஃப்ரா குட்டி 3 பேர் கிளம்பிட்டோம். டேடா சொல்ல தமா வேணாம்மா எங்கம்மா போகிற? போன தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்பமேட்டு போகவே இல்லையா, இந்த தடவை போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் டைம் சும்மா தான் இருந்தோமா, அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பைக் எடுத்துகிட்டு. ஊருக்கு போறியா அலைக்கு புளியாங்க மரம் வந்துச்சுப்பா. புளியா பழமா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கா இப்ப நம்ம இருந்தப்பல அந்த பார்க் இல்ல, இப்ப கட்டியிருக்காங்க போல இருக்கு. இது ஒரு ஸ்கூல். இங்க என்ன இங்க தானே படிக்குது நம்ம பாப்பா ஆசிஃபா? இங்கே தான் படிக்குதோ? இங்கிட்டு ஃபுல்லாக ஒரே தென்னை மரமாக இருக்கு. இங்கிட்டு திருவிழா தென்னை மரம், இங்கிட்டு திருவிழா வாழை மரம். இந்த தூரத்தில் தெரியுது அந்த மலை மேலே ஏறி டீயை குடிச்சிட்டு இறங்கி வந்துடுவேன் தான். டீ குடிக்கிறதுக்கெலாம் மலை மேலே போயிக்கலாம். ஆனால் அது ஒரு நல்லா இருக்கும்ல, நம்ம அப்படினோட போவோமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே. அப்படின்னு மட்டும் நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு தங்கக்கிளி. ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம் சரியாக செய்ய தெரியலையான்னு தெரியல. ஆமாம், இல்லைன்னா இந்த ஊர்லேயே இருந்திருக்கலாம்ல. சரியாக செய்ய தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ப்ராப்பராக ஒரு ஜாப் இருந்தாலே போதும் வீரா. இங்கெல்லாம் எனக்கு நான் சொல்ல தப்பா நினச்சிக்காத, இவர் இருந்தபோது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இங்கே ஒரு செம்மையாக இருக்கு. அதான் வந்தார்ல, அப்போ அவர் என் கூட இருக்கும்போது இங்கிட்டு தானே எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தருவீங்க. வண்டி ஓட்டியா? அம்மாடி இந்த வண்டியில் எனக்கு ஓட்ட தெரியாதுப்பா. அப்புறம் வேற இருக்கு சிறுசாதிக்கு காலத்துக்கு போட்ட இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியாதுப்பா. பழகிக்கிற வண்டி தான். புல்லட் வாங்க நீ தான் ஓட்டணும். இன்ஷா அல்லாஹ். ஆனால் இங்கிட்டு பயம் இருக்கு. நம்ம சென்னையில் ஓட்டினா நிறைய இது வண்டி வரும்ல, இங்கிட்ட அவ்வளோ வண்டி வராது, அதனால நான் ஓட்டினேன்.
வரையா எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்கடா நம்மள, அக்கா வேற விட்டு வந்துட்டாங்க, ஜாலியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கா. அங்கே என் புள்ள வாவோம் கதறிக்கிட்டு இருப்பியான், அம்மா நம்ம விட்டு போயிட்டாலேன்னு. இங்கே பார்த்தீங்களா வளர்க்குற நாயோ, இது என்னதுப்பா? இது இது மண்புழு இதா? ஓ ஓ, அதான் டெவலப் ஆகுது ஏரியா. கேரளா போலாம்ல, ஆனா 2 வழி இருக்குல்ல கேரளா. இது கம்பமேட் போய் நம்ம போனோம், போலையே. ஆமா கம்பமேட் ரோடு கூட நிறைய பேர் வந்துட்டு டிராவல் வ்ளாக் போடுறாங்க தெரியுமா? அது என்ன டூரிஸ்ட் இடமா? ஐயா பேப்பர் ரோஸ் என்னப்பா அது ஃபுல்லா ஒயிட் பேப்பர். இங்கே ஒரு மஸ்ஜித் எப்போ வந்துச்சு? மாஷா அல்லாஹ், நல்லா கட்டிட்டாங்கல்ல. ஆமா ஆமா. ஐ ஆன்ஸ் ஸ்கூல் வரும், ஆன்ஸ் தானப்பா? ஆன்ஸ் ஸ்கூல் வரப்போது பாருமா. அஃபீனக்கா இருந்தா இங்கே தான் படிச்சிருப்பா. ஊர் எவ்வளோ குட்டியாக இருக்குது, குட்டி குட்டி வீடு. குறிஞ்சி பூவா? ரொம்ப பேசுறீங்க. கொண்டே விசையில இதானே இப்போ ஸ்கூல் தங்கம். ஐ இந்த ஸ்கூலுக்கு போறியா? இங்கே பாரு ஃபர்ஸ்ட் பெண்டு. முல்லைப்பூ ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க? குறிஞ்சி பூ, முல்லைப்பூன்னு. 18 பெண்டா? ஆமா. ஓ ஆமா. வந்தோடனே காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? அப்பெல்லாம் அப்படிதானே வீரா, நம்ம அப்படின்னு கூட்டிட்டு வந்துருவோம்ல, காசே இருக்காது. ஆனால் டீயை குடிச்சிட்டு ஒரு ரவுண்டு ஜாலியாக போயிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வந்துடும். அது ஒரு ஹாப்பினஸ் இல்லை? எல்லாத்தையும் இப்போ அடைச்சிருக்காங்க இந்த மாதிரி போட்டு. என்ன போல கீழே இறங்கிடலாமா? நைட்டில் வந்தால் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும்ல. என்னாச்சு? 3 யானையா? என்னப்பா சொல்ற, போய் சொல்றீங்களா? ஊர் தெரியுது பார்த்தீங்களா? செம்மையாக தெரியுது. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இப்போ புதுசாக. என்ன போகலாம், திரும்பிடலாம். அந்த டீ கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாவிகளா, டீ குடிக்க வந்ததுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க. பைக் ஆஃப் பண்ணிடுவார். இங்கே அது பாட்டு கீழே இறங்கும். அப்புறமா சர்க்கிளில் போகிற மாதிரி இருக்குல்ல? அதுதான் பார்த்து கம்பம் கீழே இருக்குது, கம்பம். ஆனால் பாம்பெல்லாம் இருக்குல்லப்பா. ஆனால் எனக்கு அந்த வியாபாரம் போயிட்டு வர ட்ராவல் என்ன செய்யணும் பார்த்துக்கிறேன்.
ஹை உள்ளெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போற நீ போட்டு வருவோம்ல குவார்டர் லீவ்ல. குவார்டர் லீவ்ல வந்துடலாம்யா. ஏன் இருக்கு பத்தியா கம்பு எப்படி இருக்கு பத்தியா. நாங்கள் டீ குடிப்போம். இங்கே தான் அக்கா விளாடுவா தெரியுமா. ஊஞ்சல் இங்கே இருக்கும் பாரு. இந்த இருக்கு பத்தியா ஊஞ்சல். இந்த ஊஞ்சலில் தான் அக்கா விளாடுவா. நாங்கள் அங்கே டீ உட்காந்து குடிப்போமா. அம்மாவும் அத்தாவும் இங்கே உட்காந்து விளாடுவா ஊஞ்சலில். இங்கே புதுசாக ஒரு கடை தான். நாங்கள் எப்போவுமே வழக்கமாக நானும் அஃப்ரீனம்மா அஃப்ரீன் அத்தா 3 பேரும் வந்து குடிக்கிற டீ கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இங்கேயும் குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த கடையிலையுமே பார்த்தீங்கன்னா டீ சூப்பராக இருந்துச்சு. டீ நமக்கு செலவாக வேணும் அப்படியே பக்கத்துலேயே விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஊஞ்சல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. பாப்பா விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நம்பர் 1 ஆமாடா தங்கம். உங்கத்தியோ அழகா இருக்குல்ல. இவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்களேன் தென்னை மரம். நம்மளே நின்றுட்டு பிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு தான். இது வருமா தேங்காய். இவ்வளோதான் ஹைட்டு தென்னை மரத்தோட ஹைட். எந்த அவங்க சர்க்கஸ்லாம் இருக்குமா. இங்கே பாருங்க நின்றுட்டே பறிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை தென்னை மரம் இவ்வளோ குட்டியாக இருக்குமா என்ன. பக்கத்தில் இருந்து இப்போ இங்கே வச்சுக்கிறாங்க. வா ஊஞ்சல் ஆடும். அதான் ஊஞ்சல் இங்கே இருக்கு பாரு. ஐ நிறையா இருக்குல்ல. அக்கா கூட்டிட்டு வரோம் நெக்ஸ்ட்டு. ஆடுறீங்களா. ஊஞ்சல் என்னது. அப்புறம் பேச பாருங்களேன் எக்ஸ்பிரஷனை. என்னதுமா அது ஊஞ்சலாமா. அஃப்ரீன் கூப்பிடு. அஃப்ரீன்னு சித்தவா அம்மா சித்தவா. விழுந்துடாமங்கப்பா. ஜாலி சொல்லுங்க தங்கம். பயம் இருக்கு மனசுக்குள்ள. ஆசையே இருக்கு. போதுமா. அவங்களையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. நமக்கு தெரியாதுல்ல. அப்படியே நம்ம வரும்போது கூட்டிட்டு வருவோம். அப்புறம் ஃபரு ஃபைசியெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் என்னதான் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் புள்ள தான் இல்லை. என்ன அப்படிதாங்க ஒரு நாள் இல்லைன்னா அவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். போதுமா தங்கம். ம் சாயை குடிச்சிட்டு வருவோம் வாங்க. சாய் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம இன்னும் அடுத்த தடவை வந்தால் இன்னும் டெவலப் ஆயிரும் போலப்பா. இன்றைக்கி கிளம்புறதுக்காக அஃப்ரீன் அத்தா டிக்கெட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் டிக்கெட்டே கிடைக்கவே இல்லை. ஏன்னா சண்டே வேறையா கிடைக்கவே இல்லை. அதனால தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரோஸ் நிறையா வச்சுருந்தாங்களா அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். வா ரோஸ் வச்சுருக்காங்க பாரு ஆண்டி. ஐஸ் வச்சுருக்காங்க. அழகு இருக்குப்பா. மாற்றி வர உங்களுக்கு நான் காலையில் கால் பண்ணிடுறேன். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு. முடி அதை எடுக்கூடாது. பாட்டில் வேணும். நல்லா இருக்குமா இதா. இந்த டீ தான் நல்லா இருக்கும். எனக்கு டீ. ஏய் ஏய் அவ கைய பாரு. டீ குடிச்சிட்டு வாங்க போலாம். அழகா போமா. பஸ் தாட்டி போமா. கீழே இறங்கிடுவோம். இந்த இருக்கு அத்தா வண்டி. ஏறி சருன்னு கீழே இறங்கிடலாம். அப்புறம்
பனி வந்துடும் தங்கம். அப்புறம் குட்டி போமா பைக்கில். இதில் ஒரு டீ கடை. என்ன தங்கம், இது ஃபுல்லாக கம்பம் வியூவா. அழகாக இங்கே விளையாடுறதுக்கும் பிளேஸ் வச்சுருக்காங்க. அப்படி இப்படி கீழே இறங்குன்னா கம்பம் வந்துடும். கீழே இறங்கிடலாமா? போமா அப்புறம் போமா. டாட்டா சொல்லிடு. நான் வரல, நீ போயிட்டு வா. டாட்டா. ஸ்கூலு தங்கம் அது. அப்பாடா, இந்த தடவை மலை மேலே போய் டீ குடிச்சிட்டு வந்தாச்சுப்பா. ஆத்துக்கா அப்படின்னு இல்லாமல் போனோம், நம்மளை ஆத்தாக்கிடுவா. அடுத்த தடவை அப்படின்னு கூப்பிட்டு போவோம் ஆத்துக்கு. எங்கே அங்கே போவோமே அருவி மாதிரி கூட்டு வந்தாரா? சுருளி இல்லைப்பா, இன்னொன்று போவோம்ல, அந்த வின்னர் படம் எடுத்த மாதிரியே இருக்கும்ல, அப்படின்னு குளிக்க வச்சுட்டு வந்துருவோமே. அந்தாரு சுருளிப்பட்டி குளம். குளம். ஓ அதுதான் அப்பாஸ் தாயிடு வரப்போகுது. வந்துரும்ல கிட்ட. பனி இறங்கிடுச்சு. அதுக்கு மணி 6 ஆயிடுச்சுல்ல. ஆமா 6 மணி ஆயிடுச்சா? ஆமா 8 மணிக்கு இறங்கணும், 10 மணி நேரம் ஆயிடுச்சு. பனி எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட். வானது அப்பாஸ் தான் இருக்காருல்ல, டிசைன் அப்பாஸ் தான். அவரோட தங்கச்சி அக்கா ஒன்று தான் உனக்கு தாலி கட்டினது. ஆமா, அவங்க தங்கச்சி ஒன்று மாமி இருக்கு. லைட்டும் போட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் 2 தங்கச்சி இருக்கு. வந்துட்டியா பின்னாடி வந்துட்டியா? என்ன குளிருதா? அட பாவி, அதுக்குள்ளேடா குளிருது. இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்களாப்பா? கடலையா? கடலை பயத்தாங்க சொல்லுவாங்களே. மச்ச பேர் அப்புறம் என்ன சொல்ற பாருங்க. டாட்டா வாடி சொல்ற அக்கா வண்டி இதை பார்த்தா உனக்கு டாட்டா வாக்கிடுவா. சாரிக்கா சொல்லிடுமா. நெக்ஸ்ட் உங்களை கூட்டிட்டு வரேன் சொல்லு. இதான ஹைவே. இங்க இங்கிட்டு போனா என்ன ஊர் வரும்? கும்ளியா? அவன் இங்கிட்டு தானே போவோம். எத்தனை தடவை போனா எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. ஆமா மறந்துருச்சு. ஆமா 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 ஆர்த்திக்கு போயிருவோம்ல. இங்கிட்டு போய் பெட்ரோல் ஃபியூல் பண்ணிட்டு தானே போறோம். அதான் ஒவ்வொரு வாட்டி அப்படி தான் போறோம். நீ தான் இங்கெல்லாம் இப்ப கடை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒரே ஒரு கடை தான். இந்த ரோடு மட்டும் ஆனால் மழை பெஞ்சா ரொம்ப மோசமா இருக்கும். அதுதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வீடு வந்திருக்கு. இது மலைக்கு கீழே இருக்குல்ல, இந்த கரைங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. இங்க மாடு நிறைய இருக்கும். அபாஸ்தா வீடு வந்துருச்சு. யாரு சொந்தக்காரங்களா? வந்துருச்சு அபாஸ்தா வீடு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட சச்சாவோட வீடு. அங்கே தான் வந்திருந்தோம். வந்தால் எல்லா குட்டீஸ் எல்லாருமே வந்தாச்சு. அவங்க தங்கச்சி பசங்க அங்கேயும் நிறையா குட்டீஸ் இருப்பாங்களா, எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு காருக்கு எத்தனை பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி தான் க்யூட்டாக இருக்கும் பண்ணுறது. அப்படியே பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு எல்லாம் நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா டின்னரையும் வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிடலான் இருக்கோம். ஓசியில் கொடுத்தா சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். போன இடத்துல நமக்கு எப்பயுமே ஸ்பெஷலாக தான் அவங்க கவனிப்பாங்க. ஆல்மோஸ்ட் எப்பயுமே ஸ்பெஷலாக தான் பார்த்துக்கிருவாங்க. கார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, இந்த சச்சாவோட கார் தான். வீரர் நாங்கள் எப்போ போனாலும் கொடுத்துருவாங்க. மாஷால்லாம் வந்துட்டு எதுக்கு அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரஸ்டபுளாக. முக்கால்வாசி யாருமே அவ்வளோவாலாம் கொடுக்க மாட்டாங்க. காரு பைக்கு அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக வச்சுக்கிருவாங்க. ஆனால் இவங்க எப்போ கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, குட் ரிலேஷன்னு சொல்லலாம்.
கார் கொடுக்குறனால குட் ரிலேஷன் அம்மா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ரொம்ப பாசமாக கேராக யாராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சூப்பராக ட்ரீட் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. தொழுகிறதுலேருந்து எல்லாமே நல்ல நல்ல பழக்கம்லாம் அவங்ககிட்ட இருக்கும். கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அவங்ககிட்ட. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரருக்குமே அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க வீட்டில் எல்லாருமே பிடிக்கும். என் குழந்தைங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம அஃப்ரா குட்டியும் விளையாட வச்சுட்டு இருந்தேன். வெளியில் ஊஞ்சல் இருக்குமா அவங்க வீட்டில், அதில் அப்படியே விளையாட வச்சுட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, முயல், லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அக்காவும் எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. யாசு நீ வந்தால் வீடியோ எடுப்பேலன்னு சொல்லிட்டு எனக்கு அழகாக காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே என்னென்னா ஃப்ரீடமாக விட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் ஒரு நாளாக இருந்தால் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கும் அங்கே போகணுன்னு அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம சுச்சுவேஷன் வந்து இப்போ தான் 1 மந்த் ஆச்சா ஊருக்கு வந்துட்டு. ஸ்கூலும் ஓயாமல் லீவ் போட முடியாது. அதனால தான் சரி அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, 2 பேர் வீட்லேயும் ஜாலியாக தான் இருந்தாங்க மேடம். இருந்தாலும் விட்டுட்டு போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோழி வந்துட்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. இன்னும் 2, 3 கோழி வந்துட்டு அடை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு பிராய்லர் கோழி இங்கிட்டு நிற்கிறது. உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி. ரிங்கா ரிங்கா ரோசஸ். என்னம்மா என்ன வேணும்டா? கச்சிப்பில்ல சேல் அது. அவங்க வாங்க போய் ஊஞ்சல் விளாடுமா? அத்தா வரட்டும் அத்தா. என்ன காணாமா? யாரு காணா? சரி தங்கம். போக்க தங்கிட்டு வேணாம், இருட்டா இருக்கு, வந்துரு. அத்தா எங்கம்மா? அத்தா எங்கம்மா? காணா? அத்தாச்சு கிடையாது, அது வேற ஆச்சு. கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள வெளியில் விளையாட வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே அப்படியே விளையாட வச்சுட்டு இருந்தோம். நமக்கு பார்த்திங்கன்னா சுட சுட டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. இட்லி, கறிச்சாறு, அப்புறம் சிக்கன் 65 இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கிழங்கு நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. நானே பார்த்திங்கன்னா வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும்ல, அந்த கிழங்கு தான். இதில் அப்படியே முடியெலாம் கூட அப்படியே நம்ம ஆட்டில் இருக்கும்ல, அதே மாதிரி முடி தான் இருந்துச்சு. பார்க்கவும் அப்படியே தான் இருந்துச்சு. இதில் அப்படியே சூப்பு வச்சு குடித்தா நம்ம கால் முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ, மாங்காய் அது எல்லாமே காய வச்சுருந்தாங்க. சரி நமக்கு யூஸ் ஆகும்ல, அதனால் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு அந்த ரோஸ் பெட்டல் ட்ரை ரோஸ் செய்வாங்களா அதுக்காக. இதுதான் ஆவாரம் பூ. மாங்காய் வந்துட்டு ஸ்வீட் போட்டு இதில் ஸ்வீட் போட்டிருந்தாங்க. இனிப்பாக தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். வாமிட்லாம் வரும் பஸ்லலாம் போனோன்னா. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் வடையில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுலேயே பார்த்திங்கன்னா இவங்க நெல்லிக்காய் இருக்கும்ல, அதுலேயும் ஒரு வடகம் போடுவாங்க. அது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் அவங்க வீட்டுக்கு போனப்போ நான் சாப்பிட்ருக்கே நல்லாயிருக்கும். இந்த கால் தான் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஆட்டுக்கால் பாய வைப்போம்ல, அதே மாதிரி தான் செய்வாங்களாம். கால் மாதிரி போகிறேன். ஆனால் இது ஒரு கிழங்கு தான் இல்லை? நமக்கு பார்த்திங்கன்னா டின்னரும் சுட சுட ஆவி பறக்க இந்த அடுப்பில் இட்லி, இந்த அடுப்பில் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. மசாலா சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இட்லியும் பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட்றோம். அவங்களுக்கு தோசை தான் பிடிக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள பார்க்கணும். வீரரோட நன்னி தான், அவங்கள பார்க்கணுமா, அதுக்காக கிளம்பிட்டோம். நான், அஃப்ரா குட்டி, வீரரோட தங்கச்சி எல்லோரும் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக்கரியில் வண்டியை நிறுத்தியிருந்தோம். பாப்பா வந்துட்டு நான் காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 8:30 மணி இருக்குமா. பாப்பா தூங்கி எழுந்திரிச்ச உடனே ட்ரெஸ் போட்டுவிட்டு கிளம்பிட்டோம். மேடம் தூக்கத்தில் இருந்தாங்க. வீட்டுக்கும் வந்துட்டோம். கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, அந்த வீடு தான். நன்னியை வந்துட்டு பார்க்காமலே வந்துட்டோம். அப்படியே கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோம். சரி பார்த்துட்டு போயிடலாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அதனால் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டோம். அப்படியே பாப்பா வந்துட்டு கொஞ்சம் காரில் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்.
போன டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நனியை பார்க்க முடியல. நாங்கள் வந்துட்டு டைம் இல்லாதனால நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். அஃப்ரா குட்டி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்போது வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போனோம். அவங்க வீட்டில் அவங்களையும் பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தா கொய்யாக்காய் அந்த மரம் ஃபுல்லாகவே கொய்யாக்காய் தான் இருந்துச்சு. சின்ன மரம் தான், ஆனால் நிறைய கொய்யாக்காய் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் பெருசானா சாப்பிட்லாம். அப்படியே நமக்கு ஒரு கன்டென்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ குட்டி மரமாக இருக்குது. ஆனால் மரம் ஃபுல்லாகவே கொய்யாவாக தான் இருந்துச்சு. காலைல வேறு சாப்பிடாம வந்துட்டோமா, போகும்போது சாப்பிட்டுட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி வண்டியை விட்டுட்டு அப்படியே நம்மளும் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வண்டியை விட வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கடகடன்னு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 டேஸாக வீடியோவே போடவே இல்லையா, சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த முயல் இந்த நாட்டுக்கோழி எல்லாம் உங்களுக்கு நைட்டில் காமிச்சிருப்பேன். இது பகலில் சரி எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஃபுல் இந்த கூண்டுக்குள்ளே இருக்குல்ல, இது வந்துட்டு நாட்டுக்கோழி. வெளியில் சுற்றிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு பிராய்லர் கோழி. இது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மரம். குட்டியாக தான் இருக்கும் இதோட பழம் பார்த்தீங்கன்னா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. கொஞ்சம் செடியாக இருந்தனால எனக்கு பயமாக இருந்துச்சா, அதனால் அங்கிட்டு போகலை. அப்படியே வந்துட்டு ஹோட்டலில் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீரரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஊரில் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கெலாம் போகணும். போன டைம் வந்தப்போ என்னால் பார்க்க முடியல. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சௌபர் அண்ணா, யூசுஃப் அண்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி சொல்கிறது, எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாரையுமே. நான் கஷ்டமாக இருக்கும்போது அவங்க கூடவே இருந்திருக்காங்க. எப்படிலாம் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டுனா பாசிட்டிவ் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, நெகட்டிவும் சொல்லி வீரர் நெகட்டிவ் பண்ணாங்கன்னா நெகட்டிவ்டா செய்யாதடான்னு சொல்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான். அப்படியே இது பார்த்திங்கன்னா நம்ம கடை தான், அபாஸ்தா கடை தான். அப்படியே வந்ததோட முடியை வெட்டிட்டு போயிடலாம் நம்ம கடையிலன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அஃப்ரா குட்டிக்கு முடி வெட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. பாய் கட் தான் வெட்டியிருந்தோம். கட் பண்ணுறதுக்குள்ளே வைங்களேன் அந்த பையனே ஒரு வழி ஆக்கிட்டா. என்ன அழுகன்றீங்க, அந்த பையன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னு வைங்களேன் முடியை வெட்ட வேணாம் ஒன்றும் வெட்ட வேணான்னு வந்திருப்பேன். அரைகுறை மண்டையாயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தூங்க வச்சுட்டு அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக முடியை வெட்டிட்டாங்க. பாய் கட் தான் வெட்டியிருந்தாங்க பாப்பாவுக்கு. அஃப்ரினத்தா வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கடையை. எல்லாமே இருக்குது போல் இருக்குது இந்த கடையில், நமக்கு தெரியாது. ஜென்ட்ஸ் ஹேர் கட்டு எல்லாமே இங்கே இருக்குது. மாஷால்லா கடையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கே நாங்கள் ஊருக்கு போய் இந்த 2 டேஸ்னால் நேற்று மேரேஜ், இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிட்டோமா. இந்த 2 டேஸும் பார்த்திங்கன்னா 1.5 நாளும் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. அஃப்ரீன் அம்மாவை மட்டும் மிஸ் பண்ணோம், உண்மையாக ரொம்பவே மிஸ் பண்ணோம். இன்ஷால்லா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு போவோம். ஒரு நாள் இருந்தால் கூட கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வீரர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஈவினிங்கே பார்த்திங்கன்னா பஸ் வந்துருச்சா, அப்படியே பஸ்ஸில் ஏறி படுத்து தூங்க வேண்டியதுதான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டி ஏறினவொடனே ஒரு வழி பண்ணிட்டாங்க. நல்ல வேளை இன்றைக்கி கீழ் பர்த் போட்டிருந்தாங்க, அதனால ஏதோ எஸ்கேப் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா பஸ் இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறினோமா, அதனால் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டு சீட்டை வேறு போட்டுட்டாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் லாஸ்ட்டு சீட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேடமும் வந்துட்டு ஒரு வழியாக செட்டில் பண்ணியாச்சு. அஃப்ரா கீழே எங்க இந்தா இருக்கு, தூங்குதா, வந்தோடனே தங்கிச்சு தங்கம். வா அக்கா கிட்ட பேசுவோம் வா.